வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதைக்கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் படத்தோட ப்ரோமோ தான் பார்க்காங்க. ஸோ இந்த மாஸ்க் படம் வந்து யாரோட படம்னு உங்களுக்கு தெரியும், கவின் நடிச்சிருக்காரு. ஸோ படத்தை வந்து எடிட் பண்ணது வெற்றிமாறன் தான். ஸோ இப்போ பார்த்துடலாமா? பண்ணியிருக்காரு மென்டார்னா அதான், அது அவர் தான் முழு படத்துக்கு வழி நடத்தியிருக்காரு. ஸோ படத்தோட ப்ரோமோ பார்த்துடலாம் நினைக்கிறேன். ஜிலி மியூசிக், வெற்றிமாறன், ஆண்ட்ரியா இருக்காங்க. ஆள் ஒசர ஆலங்கட்டி, ஆள் ஒசர ஆலங்கட்டி. ஒன் வீக்ல கால் பண்றோம். ஐயா நீங்க என்னங்க ஐயா இங்க அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன் ஐயா, மாசா இருந்துச்சு. சாரோட லிஸ்ட் எஸ்டிஆர் இருப்பையா? ஆமாங்க ஐயா. ஜாலியாக இருக்கீங்களா ஐயா? செம்ம ஹாப்பி. நாங்களும் செம்ம ஹாப்பி. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன், சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன கடையை சாத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கடையோட சட்டரை கீழே என் கழுத்து மாட்டினுக்கிறத பற்றி யோசிச்சுருந்துருக்கலாம். ஓகே, நான் ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா டெய்லி 10 பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாஸ்க் என்னாச்சு, ஐயோ மாஸ்க் என்னாச்சு. பரவாயில்ல ஐயா, உங்க சோகத்துக்கு வருத்த கூட எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க, நானும் ஜாலியாக தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் மாஸ்க்னு ஒரு படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டு. எவ்வளோ லேட்டாலும் இங்கே தான் இருப்பேன், அதையும் சொல்லுங்க. வீடு மாதிரியே இருக்கா? ஸோ டேரக்டர் நீ என்ன இருக்கிய? அடுத்த ஆக்டிங் போய் அப்படியே கேமியோ பண்ணி அந்த கலாச்சாரத்துக்குள்ள அப்படியே. கேமியோலாம் ஃபேமஸ் ஆனவங்க பண்ணுறது, ஃபேமஸ் ஆகிறதுக்காக பட்டது கிடையாது. வாங்க. அப்படி ஆக்டிங் கரியர் வேணாடி காப்பிரியோ, வாங்க. அப்புறம் ஜிவி சார் பாட்டு கொடுத்துட்டாரா? ஆல்பம் போய் கொடுத்துருக்காரு ப்ரோ. ஆல் ஏரியா அதிரும், ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ப்ரோ. ப்ரோ மெதுவா பேசுங்க, மேலே கேக்குது. ஓகே. பேசுறதே மேலே கேட்கணும் தான். சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி போகலாம்? பயங்கர மாசா டாஸ் வெடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துக்கிறாரு. வேற ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைலில் கிளாஸாக ஒரு கேரக்டர் ரிவீல். வேற நைட்டு 10 மணிக்கு மேலே கிளப்பு, பப்பு, பாரு, ஒயின் ஷாப் எல்லாத்துலேயும் நம்ம பாட்டு தான் இனிமே கேட்குறவங்களும் குடும்பம் ப்ரோ. வேற வேற என்ன, லவ் தான். லவ் பாட்டு கொடுத்துக்கிறாரு. கர்ணன், லவ் இஸ் அன் யூனிவர்சல் எமோஷன் கர்ணன். இப்போ நம்மளுக்கு லவ் வேணும்னா லவ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். பியூர், டிவைன், உண்மை காதல், அதுக்கு எப்பயுமே ஒரு பவர் உண்டு. ப்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்டோபர் 6th. ஓகே, பாத்தீங்களா பவர? ஏன் ப்ரோ இந்த ப்ரோமோ ஐடியா டெஸ்டினேஷன் இருக்கே, கலாய்க்க மாட்டாங்க. நெல்சன் நிஷா இருந்தா கலாய்க்க மாட்டாங்க, நெல்சன் நிஷா இல்லைன்னா தான் கலாய்ப்பாங்க. என்ன சொன்னாலே கேட்கல. கர்ணன், நிஷா இருந்தா இந்த ப்ரோமோ ஐடியா டெஸ்டினேஷன் இருக்கே, நெல்சன் கலாய்க்க மாட்டாங்க. நெல்சன் நிஷா இருந்தா கலாய்க்க மாட்டாங்க, நெல்சன் நிஷா இல்லைன்னா தான் கலாய்ப்பாங்க. உண்மைதான், நான் ஓடிட்டு இருக்கும் போது நினைச்சதுன்னு எல்லாருமே தோனி மாதிரி கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை தான். அதுக்காக எல்லாருமே தோனி ஆட முடியுமா? நாம பேட்டை சுத்துறத சுத்துவோம். அலெக்சா, பிளே ஜிவி பிரகாஷ் சாங். ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில இடங்கள்லாம் டக்கு டக்குன்னு கட் ஆன மாதிரி எனக்கு ஆமா, feel ஆச்சு. அது என்கேஜ்மெண்ட்டுக்காக டக்கு ஸ்லோவா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணியிருக்காங்க. அது என்னமோ டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அது கண்டென்ட்டோட என்கேஜ்மெண்ட்டுக்காக கட் பண்ணது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் நெல்சனிசம் மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே ப்ரொமோ விட்டு அதுல இருந்து ஒரு சாங் வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர்றதுக்கு. நெல்சனோட அந்த டைரக்டர்ட்டையுமே நிறைய நெல்சன் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பேசுற அந்த அவர் அதான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா நெல்சன் அளவுக்கு அந்த ஜாலி மூடு வந்து வரல. ஆனா உண்மையிலேயே இந்த டிரெக்டர்ஸ் மத்தியில உருனே இருந்துட்டு இருந்தவங்க மத்தியில எல்லாரும் ஃபன்னா, ஏன் டைரக்டர்னா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து நெல்சன் அவர் தான். எனக்கு நெல்சனிசம் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டா நெல்சனிசம் மாறி இருந்துச்சு. அந்த டீம் தான். ஆமா, கண்டிப்பா அதெல்லாம் மறுக்கவே முடியாது. தலைவர் ஃபேஸ காட்டுவாங்கன்னு நினைச்சேன். வெற்றிமாறன் வருவாரு, ஏதாவது ஒரு அவரெல்லாம் அவரோட படத்துக்கே அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ண மாட்டாரு. மாட்டாரு. பாட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு பாட்டு வந்துடும், அந்த பாட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம்.
பாட்டு வந்தக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமா.